ஹாய் ஐயா, என் பேர் பிரசன்னா. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்படி என்னதாம்மா பேரு? சங்கி மங்கி பிரசன்னா. சாரி, எனக்கு தெரியாது. இந்த பாண்டி ட்ராவலர் இருக்கிறானே சூர்யா, நான் என்ன சும்மா வீட்டில் ஜாலியாக உட்காந்துருந்தேன். என்னை வந்து வா டூருக்கு போகலாம் அது போகலான்னா, இதை தட்டி கழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், என்கிட்ட காசு இல்லைடா எதுவுமே இல்லை, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னா வரேன், இல்லைன்னா நான் வரல அப்படின்னு சும்மா ஜாலியாக சொன்னேன். இல்லைடா பரவாயில்ல நான் வீட்டுக்கு வரேன்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஓகே பண்ணிட்டான். திடீர்னு சாயங்காலம் ஃபோன் அடிச்சு, சரி நீ வா நான் பார்த்துக்கிறேன்லான்றான். இவன் வா பார்த்துக்கலான்னு சொல்லி இவன் வேலையை முடிச்சிட்டான். ஆனால் இங்கேருந்து நான் எப்படி வர்றதுக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். என் பொண்டாட்டி தான் வரான், எப்படி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்க போகிறேன், என்ன ஏதுன்னு தெரில. டூருக்கு வரதே எனக்கு பெரிய கோலகுத்தாகுது. இதில் வேறு இங்கேருந்து வரும்போது வேறு வீடியோ எடுத்து போடு, அதே எடுத்து போடு, விளாக் போடுன்றான். ஏங்க டூருக்கே கல்யாணம் ஆனவங்களுக்கு போகிறது பெரிய விஷயமாகுது, விளாக்லாம் ஒரு விஷயமா இருக்கா? நீ சொல்லு, அப்பா டூருக்கு போயிடுவா கூடாது. ஐயோ அண்ணா வரும்போது கரெக்டா இருட்டா இருக்குது. அண்ணா வந்து ஒரு அடியா வந்துட்டாரு. சும்மா இந்த வீட்டில் இருந்தவனை வந்து உசு பேச்சு நைட்டு அரை மணி நேரத்தில் புசிற வச்சிட்டீங்க. நைட்டு சரக்கு இதெல்லாம் போட்டீங்களா? இல்லைண்ணா, அது ஸ்நாக்ஸ். அது வரும்போது வாங்கிட்டு வந்தோம் ஸ்நாக்ஸ். அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிச்சுலண்ணா, கிளம்பிட்டோம். ட்ரோன் சரத்து அப்புறம் அந்த சரத்து வருது பாரு. ஆமா என்ன சூர்யா கார் என்ன தனியாக யாருமே இல்லாமல் போயின்னு நல்லா உத்து பாரியா, உள்ள இருப்பான் பாரியா. சூர்யாவோட பிரில்லியண்டான விஷயம் என்னதுன்னா, ஆபத்துக்கு முன்னாடி தண்ணி நிறையா குடிச்சாதான் ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னோட செலவு கூட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டு போறது என்னோட செலவு. ஏன்னா அப்பதான் எனக்கு கொஞ்சம் சேஃப்டி. சோறு அடிச்சு நவுத்துவானுங்க. அப்ப இவன் காசுல அடிச்சு நவுத்துறா சொன்னா வச்சுக்க கம்மியா தான் விட டேலி பண்ணிட்டான். முக்கியமான விஷயம்னா ஃபுட்டு ஃபுல்லா தலைவனோட செலவுன்றதுனால நான் அடிச்சு நவுத்தலாம் இருக்கேன். என்னதான் நான் அடிச்சு நவுத்தலாம் 2 இட்லி 3 தோசை பசங்க அந்த மாதிரி நம்பி இறங்கலாம். அந்த டாஸ்க்கு நம்பி இறங்கலாம். இதுல வந்து எனக்கு ஒரு சேஃப்டி. இதே நான் வாங்கி தரேன்னாக்கா தலைவனுக்கு வந்து அடிச்சு நோத்துவானுங்க. 2 பேர் சைஸ பாத்தீங்களா இல்லையா? கொஞ்சம் பயமா இருக்குது. பெருசு பெருசா இருக்குறாப்பா. போலாம். இது வந்து பேச வேண்டிய டைம் இல்ல, சாப்பிட வேண்டிய டைம். அதான் இதே செட்டா. ஓகே, எனக்கு இந்த செட் ஓகே. முழுக்காவோட சாப்பிடுங்க. தம்பிக்கு மட்டும் ஸ்பெஷல். அவர் என்ன கேட்குறாரோ கொடுத்துருங்க. திண்டுக்கல் வந்தா இது என்னோட ஒரு அடி. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன். இதுக்கு அப்புறம் வந்தா சொல்கிறேன். ஆனால் ஒன்று அங்கே வெள்ளையே உண்டே ஒன்றுங்க, அதை மிஸ் பண்ணுறோம். அது என்ன ஐட்டம் தெரியல, ஆனால் என் மனசு அது பிராண்டிங்கனே இருக்குது. கிடைக்கும். இன்னொரு வாட்டி அதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம். இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறது உள்ள ஊரில் இவ்வளோ பேர் போட்டு 10 ரூபா வாங்குவாங்க. இவ்வளோ பேர் 5 ரூபா தான் வாங்குவாங்க. காலையில் அது பிரேக்ஃபாஸ்ட் இதே மிக்சர்லாம் பண்ணுவோம். எங்க இதே என் காசுல வாங்கினா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு 1 மணி நேரத்தில் 5 நிறுத்துங்க, டிஃபன் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட டைம். நான் வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வரான் இவர் நியூஸ் பேப்பரை படிக்கிறது போகிறான். படிக்கல, டக்குன்னு படம் பார்க்குறாரு. அவன் உம்பரமாக பார்க்குறாரு. அதுலேயும் அங்கே என்னென்ன இருக்கான், ஏன்னா ஹீரோயின் போஸ்ட்டு. நான் வந்து ஆக்சுவலாக வந்து உளுத்தவடை ஃபேமஸ். உளுந்து வடை எத்தனை சாப்பிட்டேன்? ஓட்ட வடை வந்து 2 வடை சாப்பிட்டேன், அது சூப்பராக இருந்துச்சு. நீ பெரிய வடை வாங்கிச்சா, அது ஒன்றா வாங்கிட்டேன். அப்புறம் வரும்போது நான் எப்பயுமே உளுத்த வடை தான் போன வழியாக பார்த்துருப்பேன். இது ஆம்பளை வடை, இது பொம்பளை வடை. ஓ, நீ அப்படி வரியா? எனக்கு இந்த வடை ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு, சூப்பரா இருக்குது. ஆமாண்டா, சாஃப்டா சூப்பரா இருக்குது உளுத்த வடை. நிஜமா வேடா. ஒன்றும் சொல்லவா, தலைவன் வந்து இந்த வடையை சாப்பிட்டுட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக உக்காந்துருக்க மாட்டான். என்னாலும் இன்னும் வடையை ஆர்டர் பண்ணி போட்டு உள்ள தள்ளி இருக்கணும்.
இந்த மூஞ்சி அப்படி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன். இல்லைன்னா இங்கேயே வந்துட்டு ஒரு 250 ரூபா பில்லு எடுத்துட்டு கிளம்பிருப்போம். ஜீரா என்னதுக்கு அது? ஜீரா 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 தண்ணியா? இது பரக்கண்ணு, ஆமா பச்சை மிளகா, சக்கரை பண்ணு, அந்த சக்கரை பண்ணுவேன். எங்க இருந்து எக்ஸ்பிளனேஷன் எடுத்துட்டு வரோம் பாத்தீங்கல்ல. இதெல்லாம் நம்ம ஊர்ல ஏன்டா விற்க மாட்டானுங்க? இதெல்லாம் இங்க இருந்து ஆளை கூட்டு போய் கடை வைக்கணும் போல. ஆமா இது சமையல் அப்படி மாஸ்டர் கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் சுகர் பேஸ்ட் வாங்கி போறதுக்கு தான் சரியா இருக்கு. சொல்றேன் நானே ஒன்றும் ஒரு 2 வருஷத்துல சுகர் பேஸ்ட் ஆனாலும் ஆகலாம். இது வந்து ஏன்டா ஆல்ரெடி அதுல ஊறி வச்சு அதை வேற நினைச்சு சாப்பிடுறான் பாருங்க. அதான் ஊத்திக்கிறாங்களே. செம அடிபொலி. என்ன ஒண்ணு ஏய் வேணும்னே ரியாக்ஷன் கொடுக்குறேன். நான் எல்லா கடையிலயும் ஏதோ சொல்லுவேன். இன்னும் நல்லா ரியாக்ஷன் கொடுப்பேன். நான் நல்லா குடிக்க மாட்டேன். செம்ம நம்ம போற கடையில சூப்பரா இருக்கு. எப்படி நான் சொன்னல இந்த ஊர்ல சாப்பாடு நல்லா இருக்கும் தரமா இது. நானும் வந்து சாப்பிட்றேன். என்னோட டயட்லாம் வீணா போகுது. கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போனோம்னா கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போனேன்னு சொல்லாது. இஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போனோம். வீட்டுல சும்மா ஆகிறேன்னு போனோம். நல்லா இதுல இன்னும் ஒரு 4 10 இருந்து மீறி வந்ததுனால ஆனால் அது வேறு டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சா எப்படி சொட்டதுல மேடி இன்ஸ்பயர் ஆயா சொல்லி நானும் வரேன்டா, நம்ம ட்ரிப்பு போலாம்டா அப்படி சொல்லணும். ஏய் சூர்யா, அந்த காலையில் இந்த பன் சாப்பிட்டீங்கல்ல, மொதல் பில்லு வந்து கட்ட வேண்டிய நேரம். தலைவனோட முகத்தை வந்து நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். இல்லை அந்த டைம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த டைம் வந்து நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்க. அவன் மூஞ்சில அப்படியே ஒரு சந்தோஷம் வருவோம் பாருங்க. பிளான் பண்ணி எட்டணும் அந்த மாதிரி இருக்குது. நான் வரமாட்டேன்னா அந்த திடீர்னு தூங்கி நம்ம சேர்ந்து வர வாங்க ஜாலியா வந்தான். ஜாலியா போறேன். வாங்க வாங்க கட்டு வாங்க வாங்க கேட்கலாம். 110 ஆக்சுவலி அவரு வண்டி சுத்துறது எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. சாப்பிட்றதுலாம் நான் பார்த்துக்குவேன். அதனால அவனுக்கு வந்து சாப்பிட்டே காலி பண்றேன்றானுங்க. பில்லு கம்மியா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனை நான் ஒரு வாடா நீ வர 6 வடை சொன்னேன். 6 வடை சக்கரை பண்ணு ஜீராவோட பாத்தீங்களா? மொத்தம் 110 தான். அந்த வடை சைஸ பாத்தீங்களா? தாராளமா சாப்பிடலாம். கீழே கம்மியா தான் இருக்கா, மேல போனா கீச்சிரானுங்க. அது இனிதே பழனி பயணம் தொடங்குகிறது. கோவிந்தா கோவிந்தா பழனி போறோம். அரோகரா.